SSR சத்யா பிக்சர்ஸ் தயாரிப்பில் திரையரங்குகளில் வெற்றி நடை போடும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொல்றாங்களே. ஏன்னா ஒன்னு அஜித் அவர்கள் விஜய்க்காக களமிறங்கி விஜய்க்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஏன்னா விஜய் மட்டுமே ரெஸ்பான்சிபிள் இல்ல, நம்ம எல்லாருமே பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டம் கூடுறத பத்தி அகைன்ஸ்டாவும் அஜித் பேசியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம மெச்சூர்டா யோசிச்சோம்னா இங்க யாருக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு மைண்ட்ல இல்ல. அவர் பேசின விஷயம் கரெக்ட். இங்க ஒரு க்ரௌடா ஃபீல் பண்றதுக்கு ஒரு க்ரௌட புல் பண்றாங்க. நான் தளபதிக்கு நான் சப்போர்ட் பண்றேன், நான் டிவிக்கே சப்போர்ட்டர் அப்படின்றது சொல்லல. இதுதான் ஆக்சுவலா மிஸ்லீடா போறது. பட் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தளபதி விஜய் இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் காரணம் கிடையாது. நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது என்னன்னா, தமிழ் சினிமால ஒரு குரல் ஒரு பாசிட்டிவா தளபதிக்கு பேசுறது எனக்கு தெரிஞ்ச ஏகே சார் தான் நினைக்கிறேன். அஜித் அவர்கள் பேசினதை விஜய் ரசிகர்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் ஃபேன்ஸா பார்க்கும்போது தே ஆர் ஹாப்பி. ஏன்னா தளபதி இந்த காம்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பவுமே. இது இம்மெச்சூரா சில பேர் இருக்காங்கல்ல, இது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவர் டிவி கலர் தான் இருக்காரு, அவர் அந்த ரேசிங் கார் கூட பாரு, ரெட் கலர் ஒயிட் கலர் இந்த கலர் வச்சு பத்தி அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா அஜித் அவர்களா அந்த விஷயத்தை எடுக்கிறாரு. சோ அவர் ரொம்ப நாளா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. தளபதி ஏகே சார் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன நடக்குது, எப்படி போகுது, விஷயம் பண்ணிருப்பாங்கல்ல கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, 40 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அவருக்கு அந்த வருத்தம் இருக்கும். இது ஏதாவது ஒரு இன்டர்வியூல சொல்லலாம், அவர் மேபி ப்ராசஸ் பண்ணிருக்கலாம். அது எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமோ ஹார்ம்லெஸ்ஸா சொல்லியிருக்காரு. பிகாஸ் இஸ் நாட் இன்டு பாலிடிக்ஸ். ஏன்னா அவரோட புகைப்படங்கள் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டர்ஸ்ல யூஸ் பண்ணாலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன விஷயம் ஒரு ஹார்ம்லெஸ்ஸான விஷயமா இந்த மெச்சூர்டான பீப்புளுக்கு சேரணும் தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ அதில் ஐ திங்க் ரொம்ப நாளாக மைண்டில் வச்சது தான் அவர் பேசியிருக்காரு. ஆதம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா பத்தி சுத்தி என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில அஜித் அவர்கள் நேத்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்த ஸ்டாம்ப் பேடை அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாரு. சோ என்ன நடக்குது உள்ள அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கார் இனோவேஷன் பிளஸ் விஜய் அவர்கள். ப்ரோ வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நல்லா ஊட்டியில சில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ பாத்தீங்களா ப்ரோ அஜித்தோடைய நேத்து இன்டர்வியூல அந்த வீடியோ கிளிப்பிங் நான் பார்த்தேன். சோ அதுதான் இப்போ நிறைய பேர் போஸ்டா போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொல்றாங்களே. ஏன்னா ஒன்னு அஜித் அவர்கள் விஜய்க்காக களமிறங்கி விஜய்க்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஏன்னா விஜய் மட்டுமே ரெஸ்பான்சிபிள் இல்ல, நம்ம எல்லாருமே பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டம் கூடுறத பத்தி அகைன்ஸ்டாவும் அஜித் பேசியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ரோ இது அதான் ப்ரோ பெர்ஸ்பெக்டிவ். இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, லைக் நம்ம ஏகே சார் பாத்தீங்கன்னா தளபதிக்கு இதுல சப்போர்ட் பண்ணல, அவர் காமனா தான் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு சைட்ல என்ன பேசுறாங்கன்னா, தமிழ் சினிமால யாருமே முன்னுக்கு பேசல, ஏகே சார் மட்டும்தான் தளபதிக்கு ஒரு ஃப்ரெண்டா சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்புல சொல்றாங்க. பட் நம்ம மெச்சூர்டா யோசிச்சோம்னா இங்க யாருக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு மைண்ட்ல இல்ல. அவர் பேசின விஷயம் கரெக்ட். இங்க ஒரு க்ரௌடா ஃபீல் பண்றதுக்கு ஒரு க்ரௌட புல் பண்றாங்க. நாங்க மீட்டிங் வச்சா எங்களுக்கு இவ்வளவு க்ரௌடு வருது அப்படின்னு காட்டிக்கிறது தப்பு. இந்த சிஸ்டமை மாத்தணும்னு சொல்றது ஒரு வேலிடான பாயிண்ட். அட் த சேம் டைம் இந்த ஸ்டாம்பீட் நடந்ததுக்கு தளபதி விஜய் மட்டும்தான், அவர் மட்டும் காரணம் இல்ல, இதுக்கு மக்களும் காரணம் அப்படின்றது அவரோட வேலிட் பாயிண்ட். இந்த இடத்துல என்னன்னா அவரோட வாய்ஸ ஈக்குவலா பேசியிருக்காரு. லைக் நான் தளபதிக்கு நான் சப்போர்ட் பண்றேன், நான் டிவிக்கே சப்போர்ட்டர் அப்படின்றது சொல்லல. இதுதான் ஆக்சுவலா மிஸ்லீடா போறது. பட் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தளபதி விஜய் இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் காரணம் கிடையாது. The main problem is with us people. நம்ம ஒரு கிரவுட் கேதரிங்க்கு போறப்போ நம்மளோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் நம்ம பார்க்கணும் அங்க நடந்த விஷயத்துக்கு. அட் த சேம் டைம் எல்லாருமே இங்க கிரவுட் கேதரிங் தான் பெருசா பாக்குறாங்க. ஒரு நிறைய கிரௌட் வந்துச்சுன்னா எங்களுக்கு ப்ரௌடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் மாத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது என்னன்னா, தமிழ் சினிமால ஒரு குரல் ஒரு பாசிட்டிவா தளபதிக்கு பேசுறது எனக்கு தெரிஞ்ச ஏகே சார் தான் நினைக்கிறேன். இது மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் சினிமா அதெல்லாம் தாண்டி
இட்ஸ் ரியாலிட்டி, அவ்வளவுதான். நம்ம என்ன ம். பேசினாலும் அந்த போன குடும்பங்கள் ரிட்டர்ன் வராது. அது ரொம்ப சோகமான வராது. ஒரு விஷயம் தான். தளபதி ம். ஃபேன்ஸ் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏகே சார் ஃபேன்ஸ் ஏகே சாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் பொலிட்டிக்கலே இதுதான். பட் நம்ம ம். காமனான ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது இந்த இடத்துல வேற எந்த கட்சியில இது நடந்திருந்தாலும் என்டையர் பிளேம் எப்படி எடுத்த உடனே நம்ம தலைவருக்கு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, ஸோ அந்த ஆமா. அவ்வளோ பெரிய க்ரௌட்ல குழந்தைங்களை கூட்டு போனது பட் ஒரு ம். கவர்மெண்ட் செய்ய முடியாத விஷயத்த டிவிக்கே பண்ணியிருக்கு. அவங்களுக்கு அந்த ஓகே, லைஃப் ஓகே. லாங் சப்போர்ட், மெடிக்கல் சப்போர்ட், அந்த காசு கொடுக்கறதா இருக்கட்டும். காசு கொடுத்தா உயிர் வராதுன்னு வச்சுங்களேன். பட் ஒரு ம். லைஃப் லாங் நான் இருந்தாலும் கூட ஒரு இருக்கேன், உங்க ம். குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த காசு தான் எடுத்து கொடுத்துருக்காரு. இட்ஸ் நாட் ஆமா. டாக்ஸ் மணி. ஸோ அந்த ம். வகையில இப்போ ஏகே சார் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிருக்காரு அப்படின்னா அவரோட மெயின் பெர்ஸ்பெக்டிவ் இந்த க்ரௌட் கேதரிங் வந்தாதான் மாசு. இந்த எஃப்டிஎஃப் செலிப்ரேஷன்ல இதெல்லாம் சேர் உடைக்கிறது தேட்டர்ல இந்த மாதிரி நிறைய ம். விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் காமனா. ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாமே தவிர ஏகே சார் டிவிகேல இருக்காரு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. அது ஒரு இம்மெச்சூர்டான ஒரு டாக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஆ அஜித் அவர்கள் பேசினத விஜய் ரசிகர்கள் எந்த மாரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ஏன்னா ஒரு செட் பார்த்தீங்கன்னா, டிவிகேவோட ஆ, ஃபேன் பேஜஸ்லலாம் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி அ விஜய்க்காக களமிறங்கியிருக்காரு அப்டின்ட்டு. இன்னொரு ஆமா. பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுட் கேதரிங் வந்து இப்ப ஏன்னா அஜித் அவர்கள் தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் கிட்ட உரையாடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கரெக்ட், பண்ணாதீங்கப்பா, இந்த கரெக்ட், மாதிரி பண்ணாதீங்கப்பான்னு கரெக்ட். சொல்லிட்டு நம்ம ஒரு வேடிக்கையா மீம்ஸ்லாம் பார்ப்போம். ஃபேன்ஸ் அஜித்துக்கு வந்து ஃபேன்ஸே பிடிக்காது. லைக் ஆமா, அட்வைஸ் ஆமா, பண்ணிட்டே இருக்காருன்னு ஆமா, சொல்லி. ஆமா, இது வந்து ஆமா. முதல் முறையா வேற ஒரு தரப்பு ரசிகர்கள நோக்கி சொல்லும்போது, ஒரு சிலர் அத அஃபெண்ட் ஆகவும் செய்றாங்க. சோ விஜய் கண்டிப்பா, ரசிகர்கள் எப்படி கண்டிப்பா. பார்க்குறாங்க? எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ரோ இல்ல ப்ரோ. அதான் இப்போ விஜய் ரசிகர்கள் அப்படி எடுத்துக்கணும்னா மெச்சூர்டான ஃபேன்ஸும் இருக்காங்க, இம்மெச்சூர்டும் இருக்காங்க. ஸோ இம்மெச்சூர்ட் நான் ம். யார சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபேன் வார்ஸ் கிரியேட் பண்றது. ம். நீங்க ஆமா. எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றீங்க? நாங்கலாம் ஆல்ரெடி கெத்தா ம். தான் இருக்கோம் அப்படின்னு பேசுற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கள நம்ம திருத்த முடியாது. மெச்சூர்டா, ஓகே. ஜென்யூனா பேசுற ஒரு கேங் இருக்கு. அதே மாரி சின்ன ம். பசங்க. அவங்கள நம்ம கணக்குல ஓகே. எடுத்துக்கவே முடியாது. ஸோ இப்ப நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த சென்டர்ல இருக்கிற, நியூட்ரலா இருக்கிற விஜய் ஃபேன்ஸ்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு ம். மனுஷன் ஓப்பன் அப் ஆயிருக்காரு. விஜய் விஜய் ம். மேல இங்க தப்பு கிடையாது. இந்த இடத்துல இஸ் நாட் என்டையர்லி அவர் மேல் தப்பு கிடையாது. அவர் மட்டும் நம்ம ம். கார்னர் பண்ணக்கூடாது. எல்லார் மேல தப்புன்னு சொன்னது என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுத்திருக்கு. அட்லீஸ்ட் ஓகே. சினிமா ம். துறையிலேருந்து ஒருத்தர் ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட் குடுக்குறாரு தளபதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏகே சார் ம். ஜென்யூனா தான் பேசியிருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் அபௌட் ம். பாலிடிக்ஸ் அண்ட் ஆல். இத நம்ம தவிர்த்திருந்தா இந்த ஸ்டாம்பீட் இந்த மாரி விஷயங்கள் ஃபியூச்சர்ல தவிர்த்திருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. விஜய் ஃபேன்ஸா ம். பார்க்கும்போது தே ஆர் ஹேப்பி. ஏன்னா ஓகே. தளபதி இந்த காம்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ம். இருக்கும்போது ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பவுமே. அவர் இப்ப இது பேசுனதே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் தான். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் அதான் சொல்றேன். இது இம்மெச்சூரா சில பேர் இருக்காங்கல்ல. இது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவர் டிவிக்கேல தான் ஓகே. இருக்காரு. அவர் அந்த ரேசிங் கார் கூட பாரு. ரெட் கலர், ஒயிட் கலர் அந்த ஒரு இந்த கலர்ல வச்சு இதெல்லாம் என்னன்னா ரொம்ப ம். ஒரு இம்மெச்சூர்டான ஒரு டாக் ஆக்சுவலா. ஸோ ஓகே, அது ஓகே. என்னாலயே ஏத்துக்க முடியாது. பட் அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சோசியல் மீடியா பொறுத்தவரைக்கும். அது அவரு கேட்டா ம். அவரு என்ன சொல்றதுன்னா, இப்ப ரீசென்ட்டா வீடியோஸ்ல கூட பார்த்தேன். இந்த பப்ளிக்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஈவென்ட் இடத்துல போய் விசில் அடிச்சாங்க. ம். சைலண்டா இருங்க வேண்டாங்க. அப்படின்னாப்ல. சைலன்டா இருக்க சொல் ஸோ தட்ஸ் த ரியாலிட்டி. நம்ம எந்த இடத்துல ம். விசில் அடிக்கணும், எந்த இடத்துல சைலண்டா இருக்கணும் நமக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பட் ஆமா. ஃபேன்ஸா பார்க்கும்போது இப்போ இப்போ இன்னைக்கு நான் இப்போ விஜய் சார் பார்க்குறேன் இங்க வராரு அப்படின்னா, ஆப்வியஸ்லி கத்துவேன், விசில் அடிப்பேன். ஸோ ம். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் ரைட். அந்த ஒரு அட்ரினல் ஒரு ஹீரோ பார்க்கும்போது. பட் ஏகே சார்ன்றது அவரோட அந்த சினிமா ஃபேன்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாருன்னா, எனக்காக எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்காக, உங்க ம். ஃபேன்ஸோட லவ்க்காக நான் சினிமா பண்றேன். ஓகே. அது மட்டும் போதும் எனக்கு. இந்த அது எஃப்டிஎஃப்எஸ், பாலாபிஷேகம், கிரவுடு. ம். அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நெனைக்கிறீங்க? ஏன்னா, இன்னைக்கு வந்து ரசிக மனப்பான்மையில நம்ம ஊறி போயிருக்கோம். நம்மனா ஒரு சமூகமா. அத வந்து ஆ அஜித் மாரி ஒரு பெரிய நடிகர் வந்து வழிநடத்துறாருங்கிறது இருக்குல்ல. அது ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். ஸோ என்ன மாரியான கண்டிப்பா. சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அஜித் இப்படி பேசுறது மூலியமா? ஸோ நெறைய ஃபேக்டர் எடுத்துக்கலாம் ப்ரோ. அவர் சினிமா அப்படின்ற விஷயத்த தாண்டி இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு போயிருக்காரு. கார் ரேசிங்லாம். இப்ப அது ஒரு ம். இன்னொரு ஜெனரேஷன் இன்ஸ்பயர் பண்ணும். அட் த சேம் டைம் ம். மெச்சூர்டா பேசுறாரு. லைக் ஆமா, ரியாலிட்டிக்கு ஆமா, வாங்க. ஆமா. உங்களுக்காக நீங்க எப்ப ம். வாழப் போறீங்க? இவருக்காக கரெக்ட். வாழ்றேன், அவருக்காக வாழ்றேன். உங்களுக்காக எப்ப வாழப் போறீங்க? இது நான் எப்பவுமே சொல்ற மாரி எந்த ஒரு நடிகரோட ஃபேன்ஸ் எடுத்துக்கினாலும், கட்சி தலைவரோட ஃபேன்ஸ் எடுத்துக்கினாலும், நியூட்ரலா சில பேர் இருப்பாங்க கிரவுட். ம். புரிஞ்சுப்பாங்க ஆமா. மெச்சூர்டா. ம். அந்த மெச்சூரிட்டி இல்லாதவங்களால தான் இங்க பிரச்சனையே. எல்லாருமே ஓகே. மெச்சூர்டா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இதுல எது நம்ம புரிஞ்சுட்டு வெளிய சொல்லலாம். இது ஓகே. இது கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்குன்னு. இப்போ இந்த ஏகே சார் பேசின விஷயமே சில பேர் எப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா, "டேய் அவரு சப்போர்ட்லாம் பண்ணலடா. அவரு ஹேட் தான்டா பண்றாரு. கடைசியில அவரே முடிச்சு விட்டாரு பார்றா" அப்படின்னு ஒரு சில மீம் பேஜஸ் ஓகே. இப்ப என்னன்னா மக்கள் ஒரு காலத்துல நியூஸ் சேனல் சொல்றது தான் நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ நியூஸ் ம். சேனல்ஸ்லாம் நம்புறது இல்ல. மீம் பேஜஸ் தான் நம்புறாங்க. மீம் ஓகே. பேஜஸ்ல என்ன வருதோ அதுதான் இங்க ஆக்சுவலா நம்புறாங்க. அதுதான் உண்மை. இப்ப நான் ஒரு ம். ஒரு நல்ல விஷயம் நடக்குது. நியூஸ் சேனல்ல அத போட மாட்டாங்க.
ஓகே. ஆனா மீம் பேஜஸ் போடுறது ஈஸியா ஷேர் ஆகுது, நிறைய மக்கள் போய் ரீச் ஆகுது. இப்போ யூடியூப் ம். இந்த மீம்ஸ் இதுதான் ஆக்சுவலா அதிகமா பாக்குறாங்களே தவிர, இப்போ ஏகே சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இம்பாக்ட் இது கிரியேட் பண்ணும். ஏன்னா அவர் ஆக்சுவலா இந்த கேமரா முன்னாடி நின்று பேசி போட்டோஸ்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த பப்ளிக் ம். இந்த மீட்டிங்லாம் கொடுக்கலாம். இப்போ இன்டர்வியூஸ் கொடுக்குறாருன்னா அதுல சில விஷயங்களை அவர் ஷேர் பண்றது ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். இம்பாக்ட் கண்டிப்பா கொண்டு வரும். ஓகே, ஓகே. அந்த இன்டர்வியூல நான் குறிப்பா நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது ஹோஸ்ட் வந்து கேள்வியே கேட்டிருக்க ஆ, மாட்டாங்க. ஆ. கரூர் ஸ்டாம்பேட பத்தி ம், அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா, அஜித் ம், அவர்களா அந்த விஷயத்த எடுக்குறாரு. ஸோ, ம். அவரு ரொம்ப நாளா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கண்டிப்பா, தோணுச்சு? இத பேசணும். கண்டிப்பா. இல்ல இது ப்ரோ ம், இப்போ அவர் எந்த கண்ட்ரில இப்ப போய் ரேசிங் பண்ணாலும் ஆப்வியஸ்லி இந்த மண்ணு இங்கதான் ஏகே ம், தல அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறது. அவர் என்னதான் ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் இப்ப அவருக்கு ஒரு ஃபேம் இருக்கு அப்படின்னா அது காரணம் ஃபேன்ஸ் தான். தமிழ்நாட்டுல ம், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது ஒரு கோ ஸ்டார் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 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 விஷயத்த பண்றாரு, மாநாடு வச்சு நிறைய விஷயங்கள் கொள்கை எல்லாம் வச்சு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கண்டிப்பா மானிட்டர் பண்ணுவாங்கல்ல. என்ன நடக்குது, ம். என்ன நடக்குது. இப்ப தளபதி ஏகே சார் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன நடக்குது, ஓகே. எப்படி போகுது, விஷலாம் பண்ணியிருப்பாங்கல்ல கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ம். இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் டெஃபினெட்லி. நடந்திருக்கு, 40 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அவருக்கு அந்த வருத்தம் இருக்கும். இது ஏதாவது ஒரு ம். இன்டர்வியூல சொல்லலாம், அவர் மேபி ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம் முன்னாடியே. அது ஓகே, கரெக்டா ஓகே. ஒரு டைம் கிடைக்கிறப்போ ஒரு ஹார்ம்லெஸ்ஸா சொல்லியிருக்காரு. அது எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் ஆமா. கொடுக்கணுமோ ஹார்ம்லெஸ்ஸா சொல்லியிருக்காரு. பிகாஸ் ஹி இஸ் நாட் இன்டு ம், பாலிடிக்ஸ். ஏன்னா அவரோட புகைப்படங்கள் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டர்ஸ்ல யூஸ் பண்ணாலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ம், அவர் சொன்ன விஷயம் ஒரு ஹார்ம்லெஸ்ஸான விஷயமா இந்த மெச்சூர்டான பீப்புளுக்கு சேரணும் தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ அதுல ஐ திங்க் ம். ரொம்ப நாளா மைண்ட்ல வச்சது தான் அவர் பேசியிருப்பாரு. ஒரு ஆமா. இன்டர்வியூல ஈவன் பேசணும்னு. எந்த அளவுக்கு பக்குவமா பேசியிருக்காருன்னா, விஜய் அவர்களுடைய ஆ, பேரு கூட மென்ஷன் பண்ணாம, அந்த ஆமா, கரூர்ங்கிற ஆமா. ஊர கூட மென்ஷன் பண்ணாம பேசியிருக்காரு. ப்ரோ ஸோ அது என்ன அது வந்து சொல்றதுன்னா, ஒரு ம். ஒன் சைடா பேசுற மாதிரி ஆயிடும்ல ப்ரோ. ஆ பாலிடிக்ஸ் உண்ம. அப்படின்றது என்ன சொல்றது, சினிமா கிடையாதுல்ல. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ம். கிடையாதுல்ல. ரியல் ஆமா. லைஃப்ல ரியலா எல்லாம் பாக்குறாங்க இது. ஸோ அதுல ஃபேக் பண்ண முடியாது. அண்ட் ஓகே. மோரோவர் இப்போ ஒரு கிரவுட் புல்லர், கிரவுட் வராங்க அப்படி இப்படி சொல்றாங்கன்னா, அந்த கிரவுட் அப்படின்னு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப தளபதி மீட்டிங் வச்சா காசு கொடுத்து கூப்பிடுறது இல்ல. அன்பா ம், வராங்க. ம். அதுல தொண்டர்கள் ஆமா. இருக்கலாம், ஃபேன்ஸ் இருக்கலாம். இல்ல என்னதான் இவர் பேச வராரு, இதனால ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா தமிழ்நாட்டுலன்னு பார்க்க வரலாம். ஒருத்தர் மேல ஹேட் ம். வைக்கலாமே தவிர, அவர் எது பண்ணாலும் ஹேட்டு, அவர் பண்ணவே கூடாது, அவர்லாம் இதுக்கு லாக்கே இல்லன்னு சொல்றதெல்லாம், ஈவன் தளபதி ஃபேன்ஸ் தாண்டி எந்த ஃபேன்ஸாலயும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஓகே. அது பச்சையா தெரியுது. ஓகே அவர் ம். டைரக்ட்டா அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இருக்கவே கூடாது இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா இப்ப ரீசென்ட்டா அந்த கரூர் மக்கள மீட் பண்ணதுக்கப்புறம், நான் அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். அப்படி பார்த்ததே கிடையாது. ரொம்ப உடைஞ்சு போயிட்டு, ஒரு மாரி டெஸ்பரேட்டா இருந்தாரு பார்க்கறதுக்கு. அந்த ஓகே. வருத்தம் இருக்கும்ல. ஒரு மீட்டிங் போயிட்டு 40 பேர் இறந்து போனது. பட் இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல அங்க ம். என்ன நடக்குதுன்னு லைவா போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்ப ஏகே சார் பேசுனது அதுதான். அவர் ப்ராசஸ் பண்ணி வச்சிருந்தாரு. இது எந்த ஒரு ம். நல்ல முறையில அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சாரு, அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ன்றது தான் மேட்டர். நம்ம இப்ப இந்த மாமல்லபுரம் விஷயம் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆமா, ஆமா. இப்ப அத கூட கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? ஏன்னா, ப்ரோ ஆ அத பத்தி நானும் என் வீடியோல சொல்லியிருக்கேன் ப்ரோ. என்ன ம். சொல்றதுன்னா, அரசியல் வச்சு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். நான் என்னோட ஓகே. வீடியோ சொன்னது அதுதான். பாலிடிக்ஸ் பெருசா தெரியாது. எனக்கு எனக்கு புடிச்ச ம். நடிகர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. ஆஸ் எ பெர்சனா நான் ம். இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அவர பார்த்து. மக்களுக்கு ஓகே. நல்லது பண்றேன். என்னதான் பண்றாரு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு புரிதல் வந்தது. இப்ப என்னன்னா, ம். இந்த இறந்து போனவங்க இறந்து போயிட்டாங்க. விஜய் தான் காரணம். இறந்து போயிட்டாங்க. தளபதி விஜய் தான் காரணம். டிவிகே தான் காரணம். அது ஒரு எக்ஸ்டென்ட்க்கு எப்படி போயிடுச்சுன்னா, அந்த குடும்பங்கள் என்ன நினைப்பாங்கன்னு கூட இல்லாம ஒரு ஏஐ வச்சு வீடியோஸ்லாம் ஜெனரேட் பண்ணி போஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அது போஸ்ட் பார்த்தோம். போடுறது ம். யாரு? ஒரு சின்ன பொண்ணு. ஒரு ம். 20 வயசுல ஆமா. என்ன ப்ரோ அரசியல் பத்தி தெரியும்? 20 வயசுல ஓகே. என்ன தெரியும்? ஷி இஸ் ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டி போறது தப்பு கிடையாது. இப்ப எனக்கு என் வீட்ல 2 பிஹெச்கே தான். எனக்கு பிடிக்கலன்னா ஒரு 3 பிஹெச்கே போவேன். எனக்கு அது கம்ஃபர்ட். ம். ஸோ அந்த கம்ஃபர்ட்டுக்காக அவங்க போயிருக்காங்க. கொள்கை அது இதுன்னு சொல்லிட்டு. பட் கரூருக்கு அத்தன ஃபேமிலிஸ் வந்து போனதே ஒரு மீம் போட்டு ஜெனரேட் பண்ணி அத போட்டு அதுல என்ன ஒரு ஒரு அது என்ன சைக்கோத்தனமா இருக்குல்ல அது. அட் த சேம் டைம் ம். அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணணும். ஸோ இவ்ளோ ஓகே. வன்மமா ம். பேசுறாங்கன்னு தெரியுது. ஃபேன்ஸ் கொந்தளிக்கிறாங்கன்னு தெரியுது. எல்லாருமே இத பத்தி பேசுறாங்கன்னு தெரியுது. பட் ஸ்டில் நான் பண்ணுவேன். நான் இப்படிதான் மார்க் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க பண்ண அந்த பெர்சன் இப்போ விஜய் மூச்சு விட்டா கூட ஒரு ட்வீட் போடுறாங்க. ஓகே. அங்க ம். கரூர்ல மக்கள்லாம் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இவர் பாரு மூச்சு விடுறாரு. அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஆக்சுவலா. அந்த அளவுக்கு ஓகே. மீம்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரெடி பண்றதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க போல. ஓகே. அதெல்லாம் ம். பண்ணிட்டு ம். இருக்காங்க. இது என்ன சொல்றதுன்னா, இந்த வயசுலயே இந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிசிட்டி பப்ளிஷ் பண்றாங்கன்னா, பாலிடிக்ஸ் அப்படின்ற பேர்ல, ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? இப்பவே ஓகே. பேர் டேமேஜ தாண்டி பாலிடிக்ஸ்னா யாருனால அது பண்ணாங்க?
எந்த கட்சி நல்லது பண்ணான்னு அவர் நல்லது பண்ணாலும் ஓகே தான், மக்களுக்கு தான் பண்ண போறாங்க. இவர் நல்லது பண்ணாலும் மக்களுக்கு தான் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறத விட்டுட்டு மார்க் பண்றதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸா மார்க் பண்ணி கடைசியில ஏஐ வச்சுலாம் சென்டிமெண்ட் டச் பண்றது ரொம்ப தப்பு. அது ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம பாயிண்ட் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தாவேக்கா மேல ஒரு விமர்சனம் இருக்குன்னா அதை தாராளமா வைக்கலாம். அதுல எந்த ப்ரோ இதுவுமே இல்லை. தவறுகள் இருக்கும் ப்ரோ. எப்படியாப்பட்ட ஒரு ஒரு 1% கூட மிஸ்டேக்கே இல்லாத கட்சியில கூட நம்ம கண்ட்ரோல் மீறி நிறைய இருக்கும். இப்போ நடக்கும். தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் மீறி நடக்கும். ஸ்பீடா வண்டி ஓட்டு வருவாங்க, கீழே விழுவாங்க, சில இடத்துல தண்ணி வசதி இருக்காது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம இந்தியால எவ்வளவு கட்சிங்க இருக்கு, பிழையே இல்லாம ஒரு கட்சி இருக்கா? இருக்கும். பட் ஆனா ஓகே. எல்லாத்துக்கும் எடுத்து தலைவர் மேல இவர் தான் காரணம், இவர் இருக்கவே கூடாது அப்படின்றது எந்த வகையில நியாயம்? அதுதான் எனக்கு புரியல. இப்போ ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, 10 லட்சம் பேர் வராங்கன்னா அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? 10 லட்சம் பேர் வராங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட அங்க நடக்கக்கூடாதுன்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? அப்ப 10 லட்சம் பேருக்கு 10 லட்சம் போலீஸ் தான் போடணும். ஒருத்தர் பக்கத்துல ஒரு போலீஸ் தான் நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினா தப்பு நடக்காது. அது எவ்வளவு பெரிய கிரவுட் மீட்டிங் நடந்தாலும் ஒரு மிஸ்டேக்ஸ்ன்றது நடக்கும். அது புரிஞ்சுக்க மாட்டாங்க பிரதர். அது நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் ஹீரோவை பார்த்துட்டு டக்குன்னு இப்போ இதுக்குள்ள வந்தது நிறைய பேரால ஏத்துக்க முடியல. அண்ட் 2வது இப்போ மெயின் பிரச்சனையே அவர் போற இடத்துல கிரவுடு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கிரவுடு வராம இருந்ததுன்னா இவ்வளவு தூரம் டிவிகே விமர்சனம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. பட் அதுவே ஒரு பலம் தானே, என்ன சொல்றது. இப்போ விமர்சனம் பண்ண நான் சொன்ன மாதிரி நியூஸ் சேனல்ஸ் யாரும் பாக்குறது இல்ல. இப்ப நல்லதும் கெட்டது எல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் தான். மீம்ஸ் பார்த்து தான் மக்களே வாழ்றாங்க. ஸோ உண்மைகள் என்னதான் மறைச்சாலும் சோஷியல் மீடியால வந்துடும், எப்படி இருந்தாலும் வந்துடும். இப்போ ரீசெண்டா கூட ஒரு காலேஜ் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடவே இல்லை. இன்ஸ்டாகிராமர்ஸ் எடுத்து போடுறாங்க. நியூஸ் சேனல்ஸ் பண்ண வேண்டிய வேலையை இன்ஸ்டாகிராமர்ஸ் பண்றாங்க. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நிறைய பேர் எடுத்து போடுறாங்க. அந்த காலேஜ் பசங்களா இன்னும் வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இது மக்களுக்கு ரீச் ஆகுது. அது யாரும் தடுக்க போறாங்க? ஸோ அதுதான் நான் சொல்றேன். உண்மை அப்படின்றது லேட் ஆகும் இந்த மக்களுக்கு ரீச் ஆக. ஒரு நாள் அது புரிய வரும்போது நம்ம இன்னைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றோமோ நாளைக்கு நம்ம வீடு தான் நல்லா இருக்க போகுது. இல்லையா அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். நம்ம அது எதுவும் சொல்ல முடியாது இல்ல, கட்டாயப்படுத்த முடியாது இல்ல. இப்ப நான் தளபதிக்கு சப்போர்ட் பண்றேன்னா அவரோட ஃபேன். நான் அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணா நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி அவர் நல்ல மனுஷன். அவர் பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு, பிரசன்ட் லைஃப் எப்படி இருக்கு, சினிமால கலெக்ஷன் வருது, ஃபிளாப் ஆகுது, அவர் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, பேச தெரியல, ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வர, இதெல்லாம் எனக்கு இல்லை. ஒரு சினிமா துறையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரா, ஏதோ பேசுறாரா, லெட் ஹிம் டூ வாட் ஹி கேன். அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மக்களுக்கு போய் ரீச் ஆகும், அவ்வளவுதான். அப்படி மெச்சூரிட்டியை பார்த்தா இந்த பிரச்சனையே இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த இன்சிடென்ட்ல வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இதை நீங்க அணுகுனீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி, வணக்கம்.